ஆட்சி மாறிடுச்சு, இன்னமும் டெல்லி கோர்ட்டு காவல் நிலையம் போயிட்டே இருக்கீங்க. இந்த ஆட்சியிலையும் உங்களை அலைவிடுறாங்க. கடந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் ஒரே நாளில் முடிவுக்கு வந்து விடாது. ஆனால் அரசு நினைத்தால் இந்த வழக்குகளை முடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். முடியும், நிச்சயமாக முடியும். என் வாழ்க்கையே போராட்டம் சார். நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். நீதிமன்றங்கள் மட்டும்தான் எனக்கு ரிலீஃபை கொடுத்திருக்கு. எந்த அரசும் எனக்கு உதவியதில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி போட்ட ட்வீட்டுக்காக அதிமுக அரசில் பதிவு செய்த வழக்கை திமுக அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இன்னும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நீதிமன்றங்கள் மூலமா தான் எனக்கு ரிலீஃப் வந்திருக்கு. என்ன விடுங்க, நான் ஒரு பத்திரிகையாளன், வெளியே நிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே தேசிய செய்தி தொடர்பாளர் எனது அருமை நண்பர் ரெட்பிக்ஸ் சேனலின் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த அரசை எதிர்த்து பேசினோம் என்பதற்காக ஃபெலிக்ஸ் மீது இன்னும் 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் யூடியூப்ல ஒரு கேள்வி கேட்டதுக்காக ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் இருந்த 6 விலை உயர்ந்த வீடியோ கேமராக்கள், இது போன்ற விலை உயர்ந்த கேமரா தான் இருக்கு, பேனசோனிக் கேமராக்கள், மேக் எடிட்டிங் சிஸ்டம், அவரோட லேப்டாப் அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டு இன்னமும் அவரால் அதை பெற முடியவில்லை. அவரை டெல்லியிலிருந்து ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரல. டெல்லியிலிருந்து 2 காவல்துறை அதிகாரிகள் அவரை கடத்தி ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ்ல கழிவறை அருகே அமர்த்தி வைத்து அவரை அழைத்து வந்தார்கள். அப்படி அவரை அழைத்து வந்த அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ். அந்த வருண்குமார் ஐபிஎஸ் தான் இன்னைக்கு சிபிசிஐடியில உட்கார்ந்து ஹார்ட் டிஸ்க் திருட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காரு. இங்கே கரூருக்கு வந்து நான் பேசிக் கொண்டிருந்த போது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரோடும் பாதிக்கப்பட்டவரோடும் நின்று குரல் கொடுத்ததற்காக வழக்கறிஞர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நான் கேட்டேன், விட்ட என்னப்பா ஸ்டேஜ் கேட்டேன், இன்னும் எல்லாம் பெண்டிங்கா இருக்குன்றாங்க. வக்கீல் அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த உயிரை பறி கொடுத்தவங்க வந்து இல்லங்க இது திமுக சதின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, போலீஸ் ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ஃபேமிலி பேசுறாங்க. இந்த வழக்கறிஞர் அவங்க கூட நிக்கிறார். அந்த வழக்கறிஞர் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த வழக்கறிஞர் மீது இன்னும் 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அப்போது இந்த கரூர் சம்பவம் திமுகவின் கவனக்குறைவு, திமுக அரசின் பாதுகாப்பு குறைபாட்டினால் நடந்தது என்று சமூக வலைதளங்களில் எழுதியவர்கள், பேசியவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. எனது நண்பர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படாமல் ஜாமீனில் வெளியே வந்தார். அவருக்கு அந்த சம்பவத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இன்னமும் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை. இதையும் நான் சொல்றேன், இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது, தெரிந்திருக்க நியாயம் இல்லை. என்ன காரணம்னா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு 1000 வேலைகள் இருக்கும், எல்லாவற்றையும் அவரால் கவனிக்க முடியாது. ஆலோசகர்கள் இருக்கக்கூடிய அந்த 1/2 டஜன் பேரும் இந்த அரசு நியமித்துள்ள அதிகாரிகளும் தான் இதை முதல்வருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முதல்வர் வந்து எங்க கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் மேல திமுக போட்ட பொய் வழக்க ரத்து பண்ணாதீங்க, நடத்திட்டோம், அவர் போட்டுங்க ஜெயிலுக்கு எல்லாம் முதல்வர் சொல்ல போறது இல்ல. கூட இருக்கிற அந்த அதிகாரிகள் தான் இதெல்லாம் பிரையாரிட்டி. அவர் திரு ஃபெலிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான்லாம் திரு தாவேக தலைவரை விமர்சனம் செய்திருக்கிறேன், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் அவரது மகளும் வெளிப்படையாக பிரச்சாரமே செய்தார்கள். தாவேக தான் வர வேண்டும், எங்கள் தலைவர் என்றே ஃபெலிக்ஸ் பேசுறாரு. அவர் இன்னும் 20 கேஸ் பேஸ் பண்ணிட்டு கோயம்புத்தூருக்கு ட்ரையலுக்கு அலைஞ்சிட்டு இருந்தாருன்னா அப்புறம் நீங்க யாருக்காக தான் உதவி பண்ண போறீங்க? அதனால முதல்வர் அவர்கள் தலையிடுவார் என்று நம்புகிறேன்.